திருச்சியில் நடைபெற்ற மாநில அளவிலான ஜூனியர் நெட்பால் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. தமிழ்நாடு அமெச்சூர் நெட்பால் கழகம், திருச்சி மாவட்ட அமெச்சூர் நெட்பால் கழகம் மற்றும் இந்திரா கணேசன் கல்வி நிறுவனம் இணைந்து மாநில அளவிலான 19 வயதுக்கு உட்பட்ட 6வது ஜூனியர் நெட்பால் சாம்பியன்ஷிப் போட்டி இந்திரா கணேசன் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 20 அணிகள் கலந்து கொண்டன. இதில் சிறந்த வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டு ஹரியானாவில் நடைபெறும் தேசிய அளவிலான போட்டியில் கலந்து கொள்ள உள்ளனர். இந்த நிலையில் RMK கல்வி நிறுவனங்களின் செயலாளர் பிரதீப் எலமான் ஜி மற்றும் தமிழ்நாடு அமெச்சூர் நெட்பால் கழகத்தின் தலைவர் செல்வராஜ் ஆகியோர் தேசிய விளையாட்டில் பங்கேற்க உள்ள வீரர்களுக்கு பரிசு ஜெர்சி வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். இதற்கான ஏற்பாடுகளை இந்திரா கணேசன் கல்வி குழுமத்தின் உடற்கல்வி இயக்குனர் முருகானந்தம் செய்திருந்தார். இந்திரா கணேசன் கல்வி நிறுவனங்களில் தமிழ்நாடு ஸ்டேட் சாம்பியன்ஷிப் நெட்பால் 19 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஜூனியர் பிரிவுக்கான ஸ்டேட் சாம்பியன்ஷிப் இந்திரா கணேசன் கல்வி நிறுவனங்களில் நடைபெற்றது. இப்போட்டியில் தமிழகம் முழுவதும் இருந்து 20க்கும் மேற்பட்ட மாவட்ட அணிகள் பங்கு பெற்றன. போட்டியின் இறுதியில் தமிழகத்தில் உள்ள சிறந்த விளையாட்டு வீரர்கள் தமிழக அணிக்காக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். ஆண்கள் பெண்கள் இரு அணியினரும் தேர்வு செய்யப்பட்டு கடந்த 3-4 நாட்களாக இந்திரா கணேசன் கல்வி நிறுவனங்களின் பயிற்சி முகாம் நடத்தப்பட்டு நாளை காலை ஹரியானா நேஷனல் சாம்பியன்ஷிப்பில் கலந்து கொள்ள செல்ல இருக்கிறார்கள். இந்த போட்டியினை நடத்துவதற்கும் பயிற்சி முகாமினை நடத்துவதற்கும் தமிழ்நாடு அமெச்சூர் நெட்பால் கழகத்திற்கு மிகவும் உறுதுணையாகவும் இருந்த இந்திரா கணேசன் கல்வி நிறுவனங்களின் செயலர் மரியாதைக்குரிய அன்னார் ராஜசேகர் அவர்களுக்கும் இயக்குனர் மரியாதைக்குரிய சகோதரர் டாக்டர் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியினை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் சென்னையில் ஒரு நெட்பால் OMCL நடைபெற்ற நெட்பால் போட்டிகளில் மரியாதைக்குரிய நியூஸ் 7 நிர்வாகி ஷியாம் சார் அவர்களை சந்தித்தோம். அந்த வேளையில் அவர் எங்களிடம் நெட்பாலை பற்றி விவாதித்து கொண்டிருந்தார். அவர் எங்களிடம் கேட்டு ஆர்வமாக கேட்டு நெட்பால் வளர்ச்சியை பற்றி என்னுடன் உரையாடி கொண்டிருந்த பொழுது இந்த நெட்பால் விளையாட்டினை வளர்ப்பதற்கும் அதற்கு தேவையான அத்தனை உதவிகளையும் நியூஸ் 7 செய்யும் என்று ஒரு உறுதியளித்து எங்களுடன் மீடியா ஸ்பான்சராக வருவதாக சொன்னார். அவர் சொன்னதோடு நிற்காமல் நாங்கள் நடத்தும் அத்தனை போட்டிகளுக்கும் நியூஸ் 7 எங்களது அத்தனை உதவிகளையும் செய்து கொடுத்து இன்று வரை உறுதுணையாக இருந்து வருகிறார். ஷியாம் சார் மற்றும் நியூஸ் 7 அனைத்து நிர்வாகிகளுக்கும் தமிழ்நாடு அமெச்சூர் நெட்பால் கழகத்தின் சார்பாகவும் இந்திரா கணேசன் கல்வி நிறுவனங்கள் சார்பாகவும் எங்களது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு மேலும் இதுபோன்று தமிழ்நாடு அமெச்சூர் நெட்பால் கழகம் நடத்தும் அனைத்து போட்டிகளுக்கும் அனைத்து நிகழ்வுகளுக்கும் நியூஸ் 7 எங்களுக்கு உதவியாக இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் உங்களிலிருந்து விடைபெறுகிறோம். நெட்பால் டோர்னமெண்ட் ஹரியானாவில் நடைபெறும் இந்த நெட்பால் டோர்னமெண்ட்டுக்கு தமிழ்நாடு சார்பாக செல்லக்கூடிய வீராங்கனைகளுக்கு இந்திரா கணேசன் கல்லூரிகள் சார்பாக செயலாளர் ராஜசேகரன் ஐயா அவர்கள் சார்பாகவும் இயக்குனர் பாலகிருஷ்ணன் சார்பாகவும் அனைத்து மாணவி செல்வங்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வெற்றி கோப்பையுடன் திரும்பி வாருங்கள். நாங்கள் இங்கே அண்டர் 19 நெட்பால் நேஷனல்ஸில் செலக்ட் ஆகிருக்கோம். திருச்சி ஸ்டேட் மேட்ச் வச்சாங்க. நாங்கள் இங்கே 3 டேஸாக கேம்ப் போயிட்டுருக்கோம். நல்லா போயிடுச்சு. கோச்சஸ் நல்லா கொடுத்தாங்க, ட்ரைனிங் கொடுத்தாங்க. இங்கே இந்திரா கணேசன் காலேஜ் நல்லா ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் நல்லா ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. நல்லா சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. வாட்டர் ஃபெசிலிட்டிஸ்லேருந்து எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இங்கே நல்லா பிளேயர்ஸ் நாங்கள் எல்லாம் ஒன்றா இருக்கோம். கோஆர்டினேஷன் எல்லாமே கொண்டு வந்திருக்கு இங்கே கோச்சஸ் தான் காரணம். தமிழ்நாடு அமெச்சூர் நெட்பால் அசோசியேஷன்லேருந்து எங்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் 12 பேர் செலக்ட் ஆகிருக்கோம். 40 பேரில் 12 பேர் செலக்ட் ஆகிருக்கோம். இந்திரா கணேசன் காலேஜ் வந்து ஃபுட் அக்காமடேஷனாக இருக்கட்டும், ரூம்ஸாக இருக்கட்டும் எல்லாமே நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எங்கள் பிளேயர்ஸ் எல்லாருமே கோஆர்டினேஷன்ஸோடு இருக்கோம். கண்டிப்பாக மேட்ச் வின் பண்ணுவோன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது.